வணக்கம் தோழிகளே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்க புல்லட்ஜார் பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். புல்லட்ஜார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து புல்லட்ஜார் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய பல்பு வாங்கினேன். அந்த வீடியோ வந்து ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் வந்து எந்த அளவுக்கு பல்பு வாங்கினேன், அப்புறமும் நான் திருந்தாமல் ஏன் இன்னும் புல்லட்ஜார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பிராண்ட் புல்லட்ஜார் வாங்கியிருக்கேன்னா சூப்பர் ஃப்ளை. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது இல்லைங்க. நேராக எங்கள் ஊர் பாத்திர கடைக்கு வந்து மிக்சியவே தூக்கிட்டு போய் அங்கே வச்சு ஃபிட் பண்ணி பார்த்து புல்லட்ஜார் வாங்கியாச்சு. சின்ன புல்லட்ஜார் இருந்தது, பட் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய புல்லட்ஜாரே வாங்கியாச்சு. ஜூஸர் மூடி, அப்புறம் வந்துட்டு அது அப்படியே நம்ம ஏதாவது பவுட்ராக அரைக்கிறோம்னா மூடி க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணுற மாதிரி மூடியோட புல்லட்ஜார் வந்து வாங்கியாச்சு. இது வந்து 360 ரூபா சொன்னாங்க. அங்கே வந்து மிக்சியில் வந்துட்டு அதை ஃபிட் பண்ணி பார்த்தப்போ சூப்பராக ஃபிட் ஆச்சு. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு வழியாக நேரில் வந்து பார்த்து வாங்கியாச்சு அப்படின்னு. என்னோடய மிக்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஷ் பிராண்டு தான் வந்து என்னோடய மிக்சி. ஸோ வந்து ஏற்கனவே வந்து இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி வாங்கின புல்லட்ஜார் வந்து அந்த பிராண்ட் வந்து இந்த மிக்சியில் வந்து ஃபிட் ஆகலை. அது வந்து நாங்கள் வச்சு அப்படி சுற்றினப்போ அதில் சரியாக உட்காரல. ஸோ வந்து அந்த ஜார் வந்து ரிட்டர்ன் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் ஸ்கேமில் வேறு நான் மாட்டினேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கஸ்டமர் கேரில் பேசி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணேன். அந்த வீடியோவை தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி என்ன பஞ்சாயத்துனா, ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல ஒரு வழியாக புல்லட்ஜார் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேங்கோ மில்க் ஷேக் போடலான்னு சொல்லிவிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி மிக்சியில் வச்சு அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ரவுண்டு நல்லா அரைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. என்னடா இது நல்லா அரைச்சிட்டு இருந்தது சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்சி ஜாரை வந்துட்டு புல்லட் ஜாரை கலட்டிட்டு எடுத்து பார்க்குறேன். இந்த 4 பல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உராய்வு ஏற்பட்டுருந்துச்சு, ஃப்ரிக்ஷனாக இருந்தது. மிக்சியில் இருக்கிற அந்த 4 பல்லோடு சேர்த்து அது உரசி இருக்குது. அதனால வந்து அது ஃப்ரிக்ஷன் ஆகி அந்த இடம் வந்து அப்படியே அது அந்த பிளாஸ்டிக் இது வந்து பிஞ்சிட்டு வந்திருந்தது லைட்டாக. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது 2வது தடவை புல்லட்ஜார் வாங்கி மறுபடியும் பல்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சவுண்டு கேட்டவுடனே டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேமரா வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணியாச்சு. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த 4 பல் அந்த உரசி அது வந்து அது அப்படியே டேமேஜ் ஆகிருந்ததை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னடா இது மறுபடியும் பல்பா அப்படின்னு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணதே கஷ்டப்பட்டு தான் ரிட்டர்ன் பண்ணேன். ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, ரிட்டர்ன் ஆப்ஷனே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கள் மிக்சியில் ஃபிட் ஆகலைன்னு சொல்லி பேசி ஒரு வழியாக வந்து அதை ரிட்டர்ன் பண்ணேன். தெரிஞ்சிருக்கணும், மீண்டும் புல்லட்ஜார் வேணும்னு ஆசைப்பட்டது ஏன் தப்பாக போச்சு. கடைசியில் பாருங்கள், இந்த மாதிரி தான் உரசிருச்சு. தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? அது அந்த மிக்சியில் உள்ள அந்த இதுவுமே வந்துட்டு அப்படி தான், அந்த நாபுமே உரசிருச்சு. அதுலேயும் டேமேஜ் ஆகி இதுலேயும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னப்போ, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து மிக்சி ஜார் ரிப்பேர் பண்ணுற கடைக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து அந்த சாஃப்ட் வந்து மாற்றி தரேன், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் மிக்சி ஜார் சரி பண்ணி கொடுக்குற ரிப்பேர் பண்ணி கொடுக்குற கடையில் கொடுத்தப்ப அவங்க வந்து உள்ளே வந்து அந்த புஷ் இருக்குது இல்லைங்களா, அது அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட் வந்து மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு திரும்ப இதை அவங்க ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்தப்பறம் இன்றைக்கி வந்து சரி ட்ரை பவுடர் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வழியாக இந்த புல்லட்ஜார் வாங்கணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்துக்கு நான் கொடுத்த விலை இவ்வளோங்க. அதாவது இந்த பாஷ் மிக்சியில் புல்லட்ஜார் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வாங்கினது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமாக உட்காரவே இல்லை. அந்த நாபில் வந்து சிட் ஆகி இப்படி திருகவே முடியல. மிக்சியை வந்து இப்படி அந்த மிக்சி நாப் வந்து அதை அப்படியே வச்சு இப்படி திருகுனா நிற்கணும்ல, அப்படி நிற்கவே இல்லை. இப்போ 2வது வாட்டி வாங்கினது என்ன ஆகிடுச்சுன்னா உரசிருச்சு. லோடு ஏற்றுனதுக்கப்புறம் லோடு ஏற்றாமல் கடையில் வந்து போட்டு பார்த்தப்போ சூப்பராக ஃபிட் ஆச்சு. லோடு ஏற்றி ஜூஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா சரியான சத்தம் கேட்டு உரசி டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த சாஃப்ட் மாற்றிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஒரு வழியாக புல்லட்ஜார் வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த மேங்கோ ஜூஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணி எடுத்திருப்பேன். அது கரெக்டாக அந்த சவுண்டு கேட்டோடனே நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணோம். ஸோ அந்த டேமேஜ் ஆனதையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த இப்போ பார்த்திங்கன்னா போய் அந்த சாஃப்ட் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போது நல்லாவே வேலை செய்யுது. ஒரு வழியாக
எப்படி சொல்கிறதுனா புல்லட் ஜார் வந்து கிடச்சிருச்சு. ஆனாலுமே பார்த்தா இந்த பவுட்ரு அரைச்சப்போ ரொம்ப எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. நல்லா பெரிய ஜாராக தான் இருக்குது. ஸோ அதில் முக்கால்வாசி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அரைச்சேன். எனக்கு வந்து ரொம்ப பவுட்ராக கிடைக்கல, கொஞ்சம் குறைன்னு தான் கிடச்சிது. பவுட்ராக அரைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து அரைக்கணும் போல். ஸோ பட் ஆனால் ஜூஸ் போட்ட அன்றைக்கி வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் அரைச்சிருந்தேன். அதுக்கே ஆனால் ஜூஸ் சூப்பராக போட்டிருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மிக்சிக்கு இந்த ஜார் இப்படி நல்லா செட் ஆகுமா அப்படின்னு தயவுசெய்து மிக்சியை எடுத்துகிட்டு போய் வாங்கி அந்த ஜாரை போட்டு பார்த்து அதுக்கப்புறமேட்டு வாங்குங்க. ஏன்னா ஆன்லைனில் வாங்கினப்போ எனக்கு வந்து ஃபிட் ஆகாமல் நான் போன வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த வாட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி கடையில் வந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சும் வந்து லோடு ஏற்றி மிக்சியை வந்து ஓட்டி பார்த்து கூட வாங்குங்க. ஏன்னா அங்கே போட்டு பார்த்தப்போ நல்லாவே வந்து சூப்பராக ஃபிட் ஆச்சு. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறதுக்காக லோடு ஏற்றிட்டு போடுறோம், சவுண்டு கேட்குது, பிரச்சனையாயிடுச்சு. நல்ல வேளை இவங்க வந்து இது இந்த சாஃப்ட் மாற்றலாம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னதுனால 360 ரூபா தப்பிச்சிச்சு. இல்லாட்டி வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம். ஸோ வந்து இதுதாங்க என்னுடைய புல்லட் ஜார் அனுபவங்கள். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஜார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து முடிவு பண்ணுங்கள், புல்லட் ஜார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சப்போஸ் வந்து இந்த ப்ரீத்தி மிக்ஸி உள்ளவங்கலாம் வந்து ஜார் சூப்பராக ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய வீடியோஸோட கமெண்ட்ஸில் படிச்சிருந்தேன். பட் ஸ்டில் இந்த பாஷ் மிக்ஸிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஃபிட் ஆகலை. இது வந்து 2 தடவை டபுள் வேலையாகி அதுக்கப்புறம் தான் இப்போ தான் இந்த ஜார் வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஒரு வழியாக வந்து புல்லட் ஜார் வாங்கியாச்சு. ஒரு வழியாக அதை சரி பண்ணியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த புல்லட் ஜார் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் வீட்டில் என்ன பிராண்டு மிக்சியில் இந்த புல்லட் ஜார் யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஈஸியாக ஃபிட் ஆச்சா? இல்லை என்ன மாதிரி நீங்கள் எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்களா? புல்லட் ஜார் உண்மையிலே வேஸ்ட்டா இல்லை சூப்பரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோவில் படித்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் புல்லட் ஜார் யாராவது வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இல்லை நீங்கள் புல்லட் ஜார் வாங்கலான் இருக்கீங்கன்னா உங்களோட மிக்ஸி என்ன பிராண்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு யாராவது அந்த பிராண்டு உள்ளவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க. நான் ஒரு வேளை பாஷ் மிக்ஸி தான் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ரிவ்யூவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.